Hello everyone, welcome back to my channel Sara Designs. இன்னைக்கு இந்த வீடியோல செல்ஃப் பாடி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெந்த் வைஸ் மெஷர்மெண்ட் எடுக்க போறோம். அதுக்கு நெக் உடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல டேப் வந்து பிளேஸ் பண்ணனும் இந்த மாதிரி. சோ லெந்த் மெஷர்மெண்ட்ஸ் எப்பவுமே வந்து நம்ம பேக் சைடு தான் எடுக்கணும். சோ நீங்க வந்து என்ன கார்மெண்ட் வந்து ஸ்டிட்ச் பண்ண போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி லெந்த் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. சோ டேப் வந்து நெக் உடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் வைக்கணும். So length வந்து garments க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் மெஷர்மென்ட் பார்க்கலாம். சோ இது வந்து காலர் போன். சோ நம்ம காலர் போன் உடைய எண்டிங் பாயிண்ட் தான் வந்து ஷோல்டர் டு ஷோல்டர் மெஷர்மென்ட் வரும். சோ நீங்க அதை டச் பண்ணும்போது உங்களுக்கு போன் வந்து ஃபீல் ஆகும். சோ கரெக்ட்டா வந்து டேப் வந்து பிளேஸ் பண்ணிக்கங்க. நீங்க டச் பண்ற இடத்துல உங்களுக்கு அந்த போன் வந்து ஃபீல் ஆகணும். சோ 14 inches ஷோல்டர் வந்து இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ம் ஹோல் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். சோ இதுதான் வந்து அந்த போன், காலர் போன் உடைய எண்டிங் பாயிண்ட். சோ அங்க இருந்து நம்ம டேப்பை வந்து பிளேஸ் பண்ணனும். இப்படி சுத்தி எடுங்க. சோ ரொம்ப டைட்டா எடுக்க வேண்டாம். இந்த அளவுக்கு வந்து லூஸ் இருந்தா போதும். அதுக்குன்னு ரொம்ப லூஸாவும் எடுக்க கூடாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கலாம். சோ கரெக்ட்டா அண்டர் ஆர்ம்க்கு கீழ தான் வந்து நம்ம டேப் வந்து பிளேஸ் பண்ணனும். சோ பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கணும், ரொம்ப கீழ இருக்க கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் வந்து மூவ் ஆகுற அளவுக்கு லூஸ் எடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப லூஸா எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து மிட் செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். சோ டேப் வந்து பேக் சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கணும். சோ அது மட்டும் பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த் உடைய மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். சோ டேப் வந்து இந்த மாதிரி தான் வந்து பிளேஸ் பண்ணணும். ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த். இப்போ அதனுடைய ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம். சோ ரொம்ப டைட்டா எடுக்காதீங்க. ஜஸ்ட் 4 finger ஆள்காட்டி விரல் லூஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போதுமானது. நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் டு மிட் வேஸ்ட் லென்த் மெஷர்மெண்ட் வந்து எடுக்க போறோம். ஷோல்டர் டு மிட் வேஸ்ட். சோ டேப் வந்து ஷோல்டருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வைங்க. அண்ட் மிட் வேஸ்ட்ல வந்து இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு பேக் சைடு வரைக்கும் அது கொண்டு வந்து லென்த் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். சோ 15 inches வந்து இருக்கு. இப்போ அதனுடைய ரவுண்ட் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் டு வேஸ்ட் லென்த் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது நேவல் பாயிண்ட் வரைக்கும் லென்த் எடுக்கணும். சோ ஷோல்டர்ல வந்து டேப் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நேவல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபிங்கர் இந்த மாதிரி வச்சு நம்ம பேக் சைடு கொண்டு வரணும். இப்போ வந்து லென்த் வந்து எவ்வளவு இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ அதனுடைய ரவுண்ட், அதாவது வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் மெஷர்மெண்ட் தான் எடுக்க போறோம். சோ பஸ்ட் பாயிண்ட் அதாவது நிப்பிள் பாயிண்ட்ல டேப் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும். சோ இதுதான் வந்து பஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் மெஷர்மெண்ட் வந்து மெஷர் பண்றது. நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் டு பஸ்ட் பாயிண்ட் லென்த் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். சோ நிப்பிள் பாயிண்ட் மேல கரெக்டா டேப் வந்து இந்த மாதிரி வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் ஷோல்டர் டு பஸ்ட் பாயிண்ட் லென்த். இப்போ வந்து கப் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அந்த பஸ்ட் பாயிண்ட் நிப்பிள் பாயிண்ட்ல இருந்து பஸ்டுக்கு கீழே வரைக்கும் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கப் சைஸ் வந்து இன்னொரு மெத்தட்லயும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த்ல மைனஸ் ஷோல்டர் டு பஸ்ட் லென்த் வந்து நீங்க மைனஸ் பண்ணினா உங்களுக்கு கப் சைஸ் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக் ரவுண்ட் வந்து எடுக்கலாம். சோ டேப் வந்து ரொம்ப டைட்டா பிடிக்க வேண்டாம், கொஞ்சம் இந்த அளவுக்கு லூஸா வந்து பிடிச்சுக்காங்க. அதுக்குன்னு ரொம்ப லூஸாவும் எடுக்கக்கூடாது. இப்போ வந்து நெக் லென்த் வந்து எப்படி மெஷர் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ கரெக்டா வந்து நெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல டேப் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்கோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப், அதாவது பா ஷேப்ல தான் வந்து மெஷர் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் நம்ம பேக் நெக்கும் வந்து மெஷர் பண்ணிக்கணும். இப்போ வந்து லோவர் பாடி மெஷர்மெண்ட் பார்க்கலாம். சோ பேண்ட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மெஷர் பண்ணிக்கணும். சோ இன்னொரு வே பாத்தீங்கன்னா டேப்பை வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல. அதாவது 1 2 3 வந்து கீழே தெரியுற மாதிரி.
ஸோ இந்த மாதிரி வந்து டேப் பிளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பேண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணுமோ நீங்கள் வந்து லென்த் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அகெயின் வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப டைட்டாக எடுக்க வேண்டாம், கொஞ்சம் லூஸாக எடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப் ரவுண்டு மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப டைட்டாக எடுக்க வேண்டாம், கொஞ்சம் டேப் வந்து இந்த அளவுக்கு மூவ் ஆனால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராச் லென்த் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து பேக் சைடு இந்த மாதிரி ஃபிங்கர் வந்து நம்ம கொண்டு வரணும். இப்போ ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நேவல் பாயிண்ட்ல வந்து டேப் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கிராச் வந்து ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி அந்த டேப் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கணும். ஸோ பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இப்போ தை ரவுண்ட் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து அப்பர் தை ரவுண்டு. ஸோ தை ரவுண்ட் கூட ரொம்ப டைட்டாக வந்து எடுக்காதீங்க, ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி டேப் வந்து மூவ் ஆகிற அளவுக்கு எடுத்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் டு நீ லென்த் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி எடுக்கலாம், இல்லைன்னா டேப்பை இந்த மாதிரி டர்ன் பண்ணிட்டு கூட நீங்கள் லென்த் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் ஈஸியான மெத்தட் தான். நெக்ஸ்ட் வந்து நீ ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டியை வந்து மடக்கி தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஃப் மசிலோடைய ரவுண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் ஆங்கிள் ரவுண்டும் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எடுக்கலாம். இது வந்து காலர் போனுடைய எண்டு. ஸோ இங்கே டேப் வந்து பிளேஸ் பண்ணிட்டு ஸ்லீவுடைய லென்த் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு. ஸோ ரவுண்ட் எடுக்கும்போது டேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக வைக்காதீங்க, அண்ட் இந்த மாதிரி கை வந்து மடக்கி எடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்போ ரவுண்டு வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ எல்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இந்த மாதிரி மடக்கி தான் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 3/4 ஸ்லீவ் லென்த்தாக இருந்தால் இதனுடைய ரவுண்டும் எடுத்துக்கோங்க. இதுவும் இந்த மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணி எடுங்க, பிகாஸ் மசில் வந்து விரியும், அதுக்காக தான். லாஸ்ட்டாக வந்து ரிஸ்டோடைய ரவுண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக எடுக்க வேண்டாம், இது வந்து கொஞ்சம் லூஸாகவே எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு லூஸ் இருந்தால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.